Hi everyone, welcome to the channel Deepa Max. Here you can find solution for all max related problems. Hi students, good morning. இந்த வீடியோவில் நம்ம continuity அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் இது ரிலேட்டடாக என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, என்ன தியரம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டுமே பர்டிகுலராக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் f கொடுத்துட்டு அது வந்து கண்டினியூஸ் அட் ஒரு நம்பர் a அப்படின்னு எப்போ சொல்லலாம் அப்படின்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது f of xங்கிற ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எடுக்கிறோம், எக்ஸ்டெண்டிங் டு a அப்படின்னு லிமிட் எடுத்தோம் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா கிடைக்கிற வேல்யூவும் f of xல f of aவை சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா we can say the function f is continuous. ஓகேவா? இப்போது இது ரிலேட்டடாக நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, பாருங்கள் என்னென்ன நோட்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு. If f is continuous at a, then f of a should exist. f of aங்கிற வேல்யூ கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அந்த f டொமைனில் a is in the domain of f இருக்கணும். Then limit extending to a of f of x exist both on left and right. அது என்ன left and right அப்படின்னா, இப்போ ஒரு வேல்யூ சப்போஸ் இங்கே ஒரு x ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம் 2 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா இந்த சைடும் இந்த சைடும் இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. சரியா? ஸோ இந்த அதாவது லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a ப்ளஸ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a மைனஸ் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரெண்டு சைடுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எக்ஸிஸ்ட் ஆகணும், ரைட் ஹேண்ட் சைடும் எக்ஸிஸ்ட் ஆகணும். சரியா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்ம இந்த லிமிட் வந்து ரெண்டு சைடும் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா தான் கண்டினியூஸாக இருக்கும். தென் நம்ம டெஃபினிஷனில் சொன்ன அதே பாயிண்ட் தான், லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a of f of x ஈக்குவல் டு f of a. So the definition says that f is continuous at a if f of x approaches f of a as x approaches a. இதை தான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த இதில் சொல்கிறாங்க. சரியா? இப்போ கண்டினியூஸ் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ்னால் 3 கண்டிஷன். f of a எக்ஸிஸ்ட் ஆகணும், இது இந்த லிமிட் வந்து ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஃபைண்ட் அவுட் பண்ணுனா அதுவும் இருக்கணும். தென் நம்ம டெஃபினிஷனில் சொன்னால் இந்த டேர்ம், அதாவது இதுக்கு தனியாக சொல்கிறாங்க, f of aக்கு தனியாக ஒரு பாயிண்ட் என்னென்னா அது எக்ஸிஸ்ட் ஆகணும். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் லிமிட் எடுத்தாலும் சரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிமிட் எடுத்தாலும் சரி வேல்யூ இருக்கணும். தென் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். சரியா? ஸோ இப்போ கண்டினியூஸோட டெஃபினிஷன் பார்த்துட்டோம். டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னா இப்போ மேலே சொன்ன 3 கண்டிஷனில் 1 or more of the above 3 conditions are not satisfied. சரியா? இப்போ டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலினாலும் டிஸ்கண்டினியூஸ் தான், 1 or more கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலினாலும் அது வந்து டிஸ்கண்டினியூஸ் தான். சரியா? இப்போ வந்து பர்டிகுலராக அந்த ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நல்லா சொன்னேன் இல்லையா, அதோட டெஃபினிஷன் இருக்குது பாருங்கள். A function f is continuous from the right at a number a if limit extending to a plus of f of x equal to f of a. அதுவே வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு பதிலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இருந்துச்சுன்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a மைனஸ் ஆஃப் f of x equal to f of a. சரியா? தென் அடுத்தது இதுக்கு ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, என்னென்னா a function is continuous on an interval if it is continuous at every number in that interval. இப்போ வந்து இன்டர்வல் பற்றி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பர்டிகுலராக ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துட்டு அந்த பாயிண்டில் கண்டினியூஸாக இல்லையா அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்தோம்.
இந்த நோட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு இன்டர்வலில் கண்டினியூஸ் அப்படின்னா அந்த இன்டர்வல்குள்ளே கவர் ஆகிற ஒரு நம்பருக்கும் அந்த கண்டினியூஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கணும். சரியா? கண்டினியூஸ் ரிலேட்டடாக ஒரு 5 தியரம் இருக்குது. அதோட ஸ்டேட்மெண்ட் மட்டுமே சொல்லியிருக்காங்க உங்கள் புக்கில். அதோட ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். தியரம் 1, if f and g are continuous at a and c, continuous at a வா இருக்கும், பாயிண்ட் ஏல continuous and c is a constant, ஒரு constant c ன்னு எடுத்துக்கிறோம். then the following functions are also continuous at a. ரெண்டு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது ஏங்கிற பாயிண்டில். தென் சின்னு ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ இது எல்லாமே எகைன் கண்டினியூஸாக இருக்குங்கிறாங்க. என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்கிறாங்கன்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஆட் பண்ணால் எஃப் அண்ட் ஜியை ஆட் பண்ணால் எஃப் ப்ளஸ் ஜி, இது கண்டினியூஸ். அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் சரி, மல்டிப்ளை பண்ணினாலும் சரி, இல்லை டிவைட் பண்ணாலும் சரி. ஆனால் டிவைட் பண்ணும்போது என்ன கண்டிஷன்னா டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0. தென் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணினாலும் கண்டினியூஸ். சரியா? ஸோ ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலோ மல்டிப்ளை பண்ணாலோ அல்லது டிவைட் பண்ணாலோ எது பண்ணினாலும் ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணாலும் எகைன் இட் வில் பி எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். தென் ஒரு கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணாலும் எகைன் இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரியா? தென் அடுத்த தியரம், any polynomial is continuous everywhere, that is it is continuous on R. எந்த ஒரு பாலினாமியல் எடுத்துட்டாலும் அது வந்து கண்டிப்பாக கண்டினியூஸாக தான் இருக்குங்கிறாங்க. எந்த இடத்துல அப்படின்னா ஆர் அப்படிங்கிற ரியல் லைனில் -∞, +∞ இன்டர்வலில் ஒரு எந்த பாலினாமியலாக இருந்தாலும் அது வந்து கண்டினியூஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, any rational function is continuous whenever it is defined, that is it is continuous on its domain. அதாவது ஒரு ரேஷ்னல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு அதோட டொமைன் இருக்கும் இல்லையா, அந்த டொமைனில் அது வந்து கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்தது, if f is continuous at b and f is continuous at b னா என்ன சொல்லலாம்னா லிமிட் extending to b of f of x equal to f of b. சரியா? இதுதான் கண்டினியூஸோட டெஃபினிஷன். ஸோ கண்டினியூஸ் அட் பியாக இருந்துச்சுன்னா அண்ட் லிமிட் எக்ஸ், இது வந்து அவங்களே சொல்கிறாங்க இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பியாக இருந்துச்சு அப்படின்னா தென் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ ஆஃப் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பி இருக்கிற இடத்துல என்ன போடலாம் அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ் போடலாம். சரியா? ஸோ எஃப் ஆஃப் பி இருக்கிற இடத்துல ஜி ஆஃப் எக்ஸ் போட்டு எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு நம்ம எகைன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி சொல்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த லிமிட்டை கொண்டுட்டு வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சரியா? தென் அடுத்த தியரம் பார்க்கலாம். if f is continuous at f இல்லை g, if g is continuous at a and f is continuous at g of a, then the composite function f composite g given by f composite g of x equal to f of g of x is continuous at a. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு அது கண்டினியூஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஜிங்கிறது கண்டினியூஸ் அட் ஏ, அப்புறம் ஜி ஆஃப் ஏல வந்து எஃப் கண்டினியூஸாக இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட காம்போசிஷனும் கண்டினியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், இன்டர்மீடியட் வேல்யூ தியரம். இதோட நேம்ல இருந்தே சொல்லிடலாம். இன்டர்மீடியட் வேல்யூ அப்படின்னா என்ன? ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறோம், அதுக்கு இடையில ஒரு நம்பர் சொல்லுவோம், அந்த நம்பர்லேயும் அது கண்டினியூஸாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள்.
suppose that f is continuous on the closed interval a comma b. So in the closed interval a comma b la f ங்கிறது continuous and let n be any number between f of a and f of b. So n அப்படிங்கிற ஒரு நம்பரை f of a and f of b க்கு இடையில எடுத்துக்கிறோம் where f of a வும் f of b யும் not equal. ஏன் நாட் ஈக்குவல்னு சொல்கிறாங்க? சப்போஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா n வந்து அதே வேல்யூவாக வந்துடும். அதனால தான் நாட் ஈக்குவலாக எடுத்துக்கிறாங்க. தென் தேர் எக்ஸிஸ்ட் அ நம்பர் c in a comma b such that f of c equal to n. சரியா? அதாவது n அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து f of aக்கும் f of bக்கும் இடையில எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் ஏன் நாட் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோன்னா, சப்போஸ் இது ஈக்குவல்னு எடுத்துட்டோன்னா this is equal to n ஆகிரும். அதனால தான் இதை நாட் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். தென் தேர் எக்ஸிஸ்ட் அ நம்பர் c such that f of c equal to n. சரியா? ஸோ இந்த தியரம்க்கு பேர் தான் இன்டர்மீடியட் வேல்யூ தியரம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.